அதனால நீங்க யூடியூப்ல அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் தைரியமா. ஆனா வந்து எல்லாருமே அப்படி நினைக்க மாட்டானுங்க ப்ரோ. சொந்தக்காரனுங்க நம்மள முன்னாடி விட்டு நம்ம முதுகுல குத்திருவானுங்க. எப்பவுமே அவனுங்கிட்ட இருந்து ஒரு 90% நம்ம தள்ளியே தான் இருக்கணும். அவங்கள 10% மட்டும்தான் தள்ளி வைக்கணும். 90% இல்ல 99% நம்ம வந்து தள்ளியே நிக்கணும். அவங்கள 1% தூரத்துல தள்ளி வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு சேஃப்டி. சொந்தக்காரங்கலாம் சும்மா ஒரு சசிகுமார் படத்துல சொல்லுவாரா, சொந்தக்காரங்கலாம் சும்மா பாதியிலே வருவானுங்க, பாதியிலே போயிருவானுங்க. நம்ம வாழ்க்கைய நம்ம தான் பார்க்கணுங்கிற மாரி எப்பவுமே நம்ம முன்னேற்றத்திற்கு நம்ம முன்னேறணும். நம்ம முன்னேற்றத்திற்கு நம்ம கையில தான் இருக்கு ப்ரோ. நம்ம வாழ்க்கை நம்ம கையிலங்கிற மாரி நம்மளுடைய லட்சியம் நம்ம கையில தான் இருக்கு. அதை என்னைக்கும் விட்டுறக்கூடாது. மத்தவங்களுக்காக அதை தூக்கி போட்டுறவும் கூடாது. நம்ம மேலேறி வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் தாண்டி வரணும். ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான். கண்டிப்பா சரிதான் ப்ரோ. இதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் ப்ரோ. என்னோட லைஃப்ல மட்டும் இல்ல, என்ன மாதிரி யூடியூபர்ஸ் ஒவ்வொருடைய லைஃப்லயும் நான் பார்த்திருக்கேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்குள்ளயும் சரி, ஒவ்வொரு ஃபேமிலிஸ்லயும் சரி நிறைய இதுல இருப்பாங்க. ஏன் இந்த சொந்தக்காரங்க இப்படி இருக்காங்க? அவங்களால நம்ம கூப்பிட்டோமா சொந்தக்காரங்கன்னு வாங்கன்னு. ஏன் தான் இப்படி இருக்கானுங்களோ தெரியல. அவனுங்களுக்கு அதுல அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவனுங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் உனக்கு. நம்மள வச்சு அவங்க அதுல ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க.